ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் 14, அத்தியாயம் 3, ஜட உலக கிரகங்களிலிருந்து விடுபட்டு செல்லுதல். அதன் தொடர்ச்சி. உயர்தர கிரகங்கள், நடுத்தர கிரகங்கள், தாழ்ந்த கிரகங்கள் என்ற 3 விதமாக இப்பிரபஞ்சமானது பிரிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் வாழும் பூமியானது நடுத்தர கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இப்பிரபஞ்சம் அனைத்திலும் உயர்ந்த கிரகமான பிரம்மலோகம் என்ற கிரகத்தில் நுழைந்தால் கூட அங்கும் திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு நிகழ்கின்றது என்று கிருஷ்ணர் இச்லோகத்தில் நமக்கு தெரிவிக்கின்றார். இப்பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற கிரகங்களிலும் ஜீவராசிகள் உயிர் வாழ்கின்றன. பூமியை தவிர மற்ற கிரகங்களில் ஜீவராசிகள் உயிர் வாழ்வதில்லை என நாம் தவறாக நினைக்க கூடாது. பூமியில் கூட எல்லா இடங்களிலும் ஜீவராசிகள் உயிர் வாழ்கின்றன என்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். பூமியில் ஆழமாக தோண்டினால் அங்கும் கூட புழுக்கள் இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆழ்கடலில் நீருக்கு அடியே சென்றால் அங்கும் நீர் இனங்கள் இருப்பதை காண்கின்றோம். விண்வெளியில் உயரே பறந்து சென்றாலும் பறவைகள் இருப்பதை காண்கின்றோம். இவ்வாறு இருக்க இதர கிரகங்களில் ஜீவராசிகள் வாழ்வதில்லை என்று எவ்வாறு முடிவு கட்டலாம்? மிக மேன்மையான தேவர்கள் வசிக்கும் உயர் லோகங்களுக்கு சென்றாலும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்பதை கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆனால் அவருடைய லோகத்திற்கு செல்வோமாயின், அதாவது கிருஷ்ணலோகத்திற்கு செல்வோமாயின் இறந்து மீண்டும் பிறக்க வேண்டிய தேவையில்லை என்பதையும் ஸ்ரீ கிருஷ்ணர் இடைவிடாது நினைவுறுத்துகின்றார். நம்முடைய உண்மையான நிரந்தரமான சச்சிதானந்த வாழ்க்கையை பெறும் முயற்சிகளில் நாம் பெரும் கவனத்துடன் ஈடுபட வேண்டும். இதுவே நமது வாழ்க்கையின் உண்மையான குறிக்கோள் என்பதை மறந்துவிட்டோம். நாம் ஏன் மறந்துவிட்டோம்? வானளவு கட்டிடங்களை கட்டி அவற்றில் நாம் நிரந்தரமாக வசிக்க இயலாது என்பதை நன்றாகவே உணர்ந்த போதிலும் வானளவு கட்டிடங்கள், பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், ராஜதந்திரங்கள் ஆகியவை நிறைந்த இந்த ஜட உலக வாழ்க்கையின் வெளிக்கவர்ச்சியினால் நாம் கவரப்பட்டிருப்பதே இந்த மறதிக்கு காரணமாகும். பெரும் தொழிற்சாலைகள், நவீன நகரங்கள் ஆகியவற்றை நிறுவுவதில் நம்முடைய சக்தியை விரயம் செய்து மீண்டும் ஜடசக்தியின் சிக்கல்களில் நாம் சிக்கிக் கொள்ள கூடாது. மாறாக ஆன்மீக சரீரத்தை பெற்று கிருஷ்ணருடைய உலகத்திற்குள் நுழையும் தகுதியை பெறுவதற்கு சாதகமான கிருஷ்ண உள் உணர்வு நிலையை வளர்த்து கொள்வதில் நம்முடைய சக்தியை செலவிட வேண்டும். கிருஷ்ண உணர்வு நிலை என்பது புதிய மத கோட்பாடோ அல்லது ஆன்மீக கொள்கையோ அல்ல. கிருஷ்ண உள்ளுணர்வு நிலையானது ஜீவாத்மாவின் மிக முக்கியமான அம்சமாகும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 4, பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள விண்வெளி என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.